கடகராசி என்பர்களே, ராகு கேது பெயர்ச்சி என்ன செய்ய போகிறது? கடகம்னா சும்மாவா? கடகம் எல்லாரையுமே கலங்க அடிக்கிறது, யாரையும் காப்பி அடிக்கிறது கிடையாது. கடகராசிக்காரர்கள் கடகராசியை பார்த்து தான் எல்லாரும் காப்பி அடிப்பாங்க. கடகம் எல்லாரையும் கலங்க அடிக்கும். அப்படிப்பட்ட கடகத்திற்கு ராகு கேது எப்படி இருக்கிறார்? ரெண்டு பேருமே ஆப்போசிட்டா, இல்லை ரெண்டு பேரில் ஒருத்தவங்க ப்ளஸ் ஒருத்தவங்க ஆப்போசிட்டா, இல்லை ரெண்டு பேருமே சப்போர்ட்டா? பேசலாமா? ஏப்ரல் 26 முதல் 18 மாதம் கடகம் சவாலை சமாளிக்கிறதா, சவாலை எதிர்கொள்றதா? சவால்லாம் கிடையாது சார், சந்தோஷம்தான் சார் அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம். முடிவில் பார்ப்போம். தமிழ் வருஷம் விசுவாவசு வருஷம் சித்திரை மாதம் 13 சனிக்கிழமை ராகு கேது பெயர்ச்சி நடைபெறுகிறது. இந்த ராகு கேது பெயர்ச்சியால் கடகராசிக்கு எந்த அளவுக்கு லாபம் இருக்கு, எப்படியெல்லாம் நம்ம டிராவல் பண்ணா அந்த லாபத்தை பெற முடியுங்கிறத துல்லியமா உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். வாழ்த்துக்கள். உள்ள வந்துடலாம். கடகம், இந்த ராகு பகவான் எங்க வரார்? எத்தனாவது இடம் நம்ம ராசியில் இருந்துன்னா அஷ்டமத்திற்கு வருகிறார், 8க்கு வருகிறார். அட ஏங்க போங்க, ஒருத்தர் 8ல் இருந்து 2.5 வருஷம் போட்டு தள்ளிட்டார் எங்களை. யாரு? சனி பகவான். அவரு தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போறாருன்னு சொன்னீங்க. அதுக்குள்ளே இந்த 8ஆம் இடத்தை புல் பண்ண இன்னொருத்தர் வராரா? போ, இப்படிதான் தோணும் கடகத்திற்கு. புரியுதுங்களா? அப்ப 8வது இடம்ங்கிறது அஷ்டமஸ்தானம். அஷ்டமஸ்தானம்னா என்னைக்குமே கடகத்துடைய பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு விஷயத்தை நம்பிடுவாங்க. ஒரு அன்பா இருக்கட்டும், பழக்கமா இருக்கட்டும், ஒரு உரிமையா இருக்கட்டும், உடனே நம்பிடுவாங்க. அவ்வளவுதான் வாழ்க்கை. அதுக்கு பிறகு வாழ்க்கை இல்லாத மாதிரி நினைச்சிருவோம். அந்த இடம் ஃபெயிலியர் ஆகும்போது நம்மளால தாங்கிக்க முடியாது. இதுதான் கடகத்துடைய சூட்சம். அப்படிப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் ராகு வரும் பொழுது ஒரு பீதியை கலப்புமா அப்படிங்கிற எண்ணம் வரும். உண்மையிலே சொல்றேன், அஷ்டம ராசி அஷ்டம யோகம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதுல கடகராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் ஆட்சி. உங்களுடைய அறிவு தான் உங்களுக்கு சாட்சி. சந்திரன் ஆட்சி, உங்க அறிவு சாட்சி. நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இப்போ எதையுமே கடகராசிக்காரர்கள் இந்த ராகு பெயர்ச்சி முதல் வாகனங்களில் செல்லும் பொழுதும், 2 வீலராக இருக்கட்டும், 4 வீலராக இருக்கட்டும், ட்ரெயினாக இருக்கட்டும், ஃப்ளைட்டாக இருக்கட்டும், நீங்கள் ஓட்டுறதா இருக்கட்டும், நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு தடங்கள் வந்ததுன்னா அதை தொடராதீங்க. தடைப்பட்ட காரியத்தை தொடரக்கூடாது. கடகராசிக்காரர்கள், ஒரு அப்பாவா பேசுகிறேன், கேட்டுக்குங்க. 18 மாதம் கவனமாக இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கணும். தடைப்பட்ட காரியம் ஒன்று முடிஞ்சா முடிஞ்சது தான். கதம் கதம். ரைட்டு தானே? அதை திரும்பி கடவுள் ஏதோ ஒரு பக்கம் இருக்காருன்னு அர்த்தம். ஒரு 2 வீலர் எடுக்கிறேன் சார், வண்டி வாங்கணும்னு ரொம்ப ஆசை, பல்சர் வாங்கணும்னு ஆசை, இல்லைன்னா அது என்ன சார் புல்லட் வாங்கணும்னு ஆசை, ரொம்ப ஆசை சார், எடுக்கிறேன் சார். அண்ணா ட்ரை பண்ண ஏதோ ஒரு சிக்கல், எனக்கு ஒரு பேப்பர் மூவ்மெண்ட் ஆகலை, அதனால லோன் கேன்சல், ஏதோ ஒன்று, நான் அதை எடுக்க முடியல அப்படின்னா கையெடுத்து கும்பிடு, சந்தோஷம். திருப்பி எப்போ அந்த சந்தர்ப்பம் வருதோ அப்போ நான் வெயிட் பண்ணிட்டு வந்துருங்க. சார் ஊருக்கு கிளம்புறோம் சார், ஒரு கார் எடுக்கிறோம், ஊருக்கு கிளம்புறோம், அந்த காரில் வந்து ஒன்று ஏதோ பஞ்சரு இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா 1/2 மணி நேரம் பயணத்தை நிப்பாட்டுங்க. ஃபீல் பண்ணாதீங்க. இவ்வளவு தான். ஏன்னா இந்த விஷயங்களில், வாகன விஷயங்களில் கவனமாக இருத்தல் வேண்டும் கடகராசிக்காரர்கள். தடைப்படும். உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாகவே எல்லாமே கிடைக்கும். கடவுள் அதுதான் உங்களுக்கு, அதான் சொல்கிறேன், சந்திரன் உங்களுக்கு லாபத்தை கொடுக்குறார். அதுதான் தெரியும், அவர் யோசிக்க வச்சிருவார் உங்களை. இது ஒன்று. 2வது, தேவையில்லாத ஒரு பீதி, பயம் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அது தேவையில்லாத விஷயம். எப்படின்னு வச்சுங்களேன், ஒரு செல்ஃபோன் வாங்குகிறோம், காஸ்ட்லியாக ஒரு செல்ஃபோன் வாங்குகிறோம். இப்போ இது காஸ்ட்லி கிடையாது, செல்ஃபோன் நம்மள்ட்ட அவ்வளோக்கு இல்லை. அப்போ அதை வாங்குகிறோம். அதை வாங்கிட்டு இப்போ என்ன ஆகுன்னா, செல்லில் வர இந்த நம்பரை பார்க்குறது, ஃபோன் பண்ணுறது வேற, இதை பத்திரமா பார்த்துக்கிறது வேற. அச்சோ இது விழுந்துருச்சுன்னா இங்கே வைக்கலாமா, எங்கே வைக்கலாம்? இப்போ புரியுதுங்களா? அப்போ இந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த பயத்தை ஏற்படுத்தும். ஒரு பொருளை பாதுகாக்கிறதுல பயத்தை ஏற்படுத்தும். ஒரு பொருள் கிடைச்சிருச்சுன்னா அது பயம். ஒரு வேலைக்கு போகிறோம், புது வேலை சார், கடகராசிக்கு கிடைச்சிருச்சு சார், இதில் எப்படி நம்மளுடைய திறமையை நம்ம காட்டுறது,
அது ஒரு பயம். சார் ஒரு காதல் சார், லவ் உருவாயிருக்கு சார், ஐயோ இது கண்டினியூ ஆகுமா, ஏற்கனவே 4 லவ் புட்டுக்கிட்டு போயிருக்க, இது கண்டினியூ ஆகுமா, இப்போ இது ஒரு பயம். சார் கல்யாணம் ஆயிருக்கு சார், இந்த மேரேஜ் லைஃப் நமக்கு நல்லா இருக்குமா, எதுவும் பிரச்சனை வந்துடாத. இதுதான் இந்த ராகு நம்மளை டிஸ்டர்பன்ஸ் பண்றார். மன டிஸ்டர்பன்ஸ் பண்ற இடத்துல ராகு வரார். ஆனா அவருடைய வேலை டிஸ்டர்பன்ஸ் பண்றது கிடையாது. நல்ல கவனிங்க. ராகு 8ஆம் இடத்துக்கு வரும் பொழுது நம்ம மைண்ட் பேலன்ஸ் ஆகாது. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், கடகராசிக்காரர்கள் நல்ல, நான் சொல்றத நல்ல கண்ணை மூடி கூட கேளுங்க, தப்பு இல்லை. நம்ம மனநிலையை பேலன்ஸ் பண்ணணும். அதான் இப்ப வேலை. ஒரு விஷயத்தை நடக்குதுன்னா பதற்றப்படாதீங்க, உடனடியா இமிடியேட் முடிவு எடுக்காதீங்க. இப்ப புரியுதா? இமிடியேட்டா ஒரு முடிவு எடுப்போம். புருஷன் ஒரு வார்த்தையை திட்டார், உடனே பொண்டாட்டிக்கு உடனே டைவர்ஸ், அப்படி போயிடக்கூடாது. சரி, பொண்டாட்டி ஒரு வார்த்தை ஏதோ ஒரு சொல்லிட்டாங்க, உடனே புருஷனுக்கு இவளோட இனிமேல் நான் வாழ மாட்டேன், அந்த முடிவுக்கு வரக்கூடாது. அது அதிகாரி ஒருத்தர் சொல்றாரு, நம்மளை இமேஜ் காலி பண்ற மாதிரி பேசுறார், இன்னுமே இந்த கம்பெனியில் நான்லாம் மனுஷன் வாழ்வானா, இங்கெல்லாம் வேலை பார்ப்பானா, இந்த சவால்லாம் வேண்டாம். இப்போ நம்ம மனம் சமநிலைக்கு போகலை, நல்லா கவனிக்கணும், பேலன்ஸ் ஆகலை. இந்த ராகு 8ல் போகும்போது நம்ம மைண்ட் என்ன பண்ணும், பேலன்ஸ் பண்ணாது. பொதுவாக நான் எல்லாருக்குமே முன்னாடியிலேருந்து சொல்லிட்டு வரேன், நீங்கள் நான் என்னுடைய பதிவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஆர்டிஓ ஆஃபீஸில் 8 எதுக்கு போடுறோம், நம்ம மனம் பேலன்ஸாக இருக்கான்னு பார்ப்பார் ஆர்டிஓ. ஒரு வண்டியை ரோட்ல ஓட்டுற அளவுக்கு என்னுடைய மூளை சரியாக இருக்கா இல்லையா? டிராவல் பண்றதை விட டிரைவிங் பண்றது ஒரு ஞானம். தியானத்துக்கு சமம் ஒரு டிரைவர். நீங்க தியான கிளாஸே நீங்க போகணும், டிரைவிங் பண்ணாலே உங்களுக்கு எல்லா ஞானமும் வந்துடும், அவ்வளவு தியானம் கிடைக்கும், மெடிடேஷன் பவர். அப்ப இந்த ராகு 8க்கு வரும் பொழுது என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு 8 செகண்ட் அமைதியா இருங்க கடகராசிக்காரர்களே. ஒரு டீ சாப்பிட்றீங்க, டீ டக்குன்னு வாங்கி டக்குன்னு சாப்பிடும் போது நுனி நாக்கில் சுட்டுடும், பார்த்துருக்கீங்களா? அதுக்காக டீயை வெறுத்தவனா இருக்கிறான், அதுக்கு பிறகு அந்த வாழ்க்கையோட பிடிக்காம இருக்கும். அது இல்லை, அது அவசரத்தில் சாப்பிட்டுட்டோம், அவ்வளோதான். ஒரு 8 செகண்ட் தான், அடுத்த நிமிஷம் நம்ம அடுத்த வாய் சாப்பிடுவோம். இவ்வளவுதான். கடகராசியை பொறுத்த வரைக்கும் ராகு 8க்கு வரதுனால் பயப்படாதீங்க, மனசை பேலன்ஸ் பண்ணுங்க. பேலன்ஸ் பண்ணலைன்னா தேவையில்லாத இன்பங்கள் துன்பமாக மாறும். வார்த்தையை நல்லா கவனிங்க, தேவையில்லாத இன்பங்கள். அது என்னங்க, இன்பத்திலே தேவை உள்ளது தேவையில்லாத இருக்கு. ஆமா, நம்மளை இழுத்து போட்டுக்கிறது. நாமெல்லாம் இந்த கடகராசிக்காரங்க கற்பனை திறன் உள்ளவங்க, இவங்களாம் ஒன்று திங்க் பண்ணிப்பாங்க, இதுல இன்பம் இருக்குமோ அதுல இன்பம் இருக்குமோ, டால்பி டிஜிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு டிடிஎஸ் எஃபெக்ட் ஏசி இதில் போய் படம் பார்க்கறது ஒரு சந்தோஷம்னா, இவங்க அதை விட இன்னும் டாப்பில் என்ன போகலான்னு பார்ப்பாங்க. 2 இடத்துலையும் படம் ஒன்றா தான் ஓடும். சரி, இன்னைக்கு இந்த தேட்டருக்கு அந்த பாட்டு தேட்டரில் பார்த்துப்போம், அப்புறமா இன்னொரு தடவை போகும்போது அந்த தேட்டரில் பார்ப்போம். இந்த திங்கிங் வந்துடணும். இல்லை நான் 10 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியாவது அந்த தேட்டரில் தான் படம் பார்ப்பேன். நான் பானிபூரி சாப்பிட்டே ஆகணும், எனக்கு அதுவும் இந்த பானியை அப்படியே வாங்கி இப்படியே சாப்பிடணும், எவ்வளோ கிலோமீட்டர் போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கக்கூடாது. சரி, இன்னைக்கு பானிபூரி கிடைக்கல, ஓகே, பானிபூரி ரேஞ்சுக்கு ஏதாவது ஒன்று சாப்பிட்டுப்போம், மைண்டு இவ்வளோதான். இதுதான் பேலன்ஸ். இது நம்ம துன்பத்தை நமக்கு விளைவிக்காது. அதனால தான் இன்பத்தில் துன்பத்தை காணக்கூடிய நேரம். ஒரு இன்பத்திற்கு நாம துன்பப்படணும், இந்த ஒரு இன்பத்துக்காக 2 பேரை விரோதிச்சுக்கணும், ஒரு இன்பத்துக்காக நம்ம சில பேருக்கு மனசு கஷ்டம் வந்துடும். இந்த உலகத்துல எல்லா இன்பத்தையும் நம்ம மட்டுமே கொண்டு போறது கிடையாதுங்க, 2 பேருடைய இணைப்பு சேர்ந்தாதான் இன்பம் வரும் இல்லையா? யாராவது ஒருத்தவங்கள்ட்ட நம்ம ஹெல்ப் கேட்குற மாதிரி ஆகிடும். அவன் ஹெல்ப் கேட்குறவன் சரியில்லைன்னா என்ன பண்ண முடியும், இன்பம் கிடைக்குமா? அது துன்பமாக போயிடும். அம்மா கிட்ட தோசை கேட்குறோம், இட்லி கேட்குறோம், அம்மா வேண்டாம் வெறுப்புக்கு இந்தா கேட்டிய இட்லி இந்தா தின்னு அப்படின்னா எப்படி இருக்கும்? அது இன்பமாக கேட்டோம், துன்பமாக வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம பார்க்கணும் அம்மா மைண்ட் எப்படி இருக்கு. அம்மா மைண்ட் சரியில்லை, நம்ம போகிற வழியில் 2 இட்லி தின்னுப்போம், முடிஞ்சு போச்சா, பிளான் ஓவர். கடகராசி. அப்ப ராகு இப்படிதான் கொண்டு போறார். கேது எப்படிங்க கொண்டு போறாரு? ரொம்ப முக்கியம். கேது பகவான் உடல் ஆரோக்கியத்திற்கு நீங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க சொல்றார். அவர் உடம்புல அழுக்குப்படியாம உடம்ப பார்த்துக்க சொல்றார். அப்ப 2 வேளை குளிக்கணும். 18 மாசமும் கேது உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு வருகிறார், குடும்பஸ்தானத்துக்கு வருகிறார். செகண்ட் பிளேஸ் சிம்ம ராசிக்குள்ள போயிட்டார். அப்ப நீங்க என்ன பண்ணணும்,
உடல் நலத்தில் ரொம்ப முக்கியத்துவம் இருக்கணும். அழுக்கு படிமா உடம்பு. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணாலும் சரி, ஏசியிலே இருந்தாலும் சரி, வேர்வையே ஒரு ஸ்மெல்லு, அதில் ஒரு ஸ்மெல் வருமா. அப்போ தேகத்தில் ஆரோக்கிய குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நான் பயமுறுத்தல, கடகராசிக்காரர்களே நல்லா கவனிக்கணும். ராகுக்கு எது உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு இன்னைக்கு, இதெல்லாம் நீ பண்ணாத, நீ இப்படிலாம் இருந்தீன்னா நான் உனக்கு இப்படிலாம் வருவேன், நீ கரெக்டாக இருந்தீங்கன்னா நான் உன் பக்கம் வர மாட்டேங்கிறார். இப்போ புரிஞ்சிருச்சா? இவருடைய வேலை இப்போது குப்பை லாரி வரும் ஊருக்குள்ள, குப்பைக்காரங்க வந்து எடுத்துட்டு போவாங்க, இந்த குப்பை எடுத்துருவாங்க. எப்போ வராங்க? குப்பை இருந்தால் தானே சார் வராங்க. தூரத்தில் பார்க்குறாங்க, குப்பை இல்லைன்னா ஏன் குப்பை லாரி உள்ள வருது, போயிடும். இந்த பாயிண்ட் புரியுதா? இவ்வளவுதான் லைஃப். கேது 2ஆம் இடத்துக்கு வராரு. அப்ப குடும்பஸ்தானத்துல உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அழுக்குப்படியாம உடம்ப பார்த்துக்குங்க. சின்ன சின்ன உடம்பு பிரச்சனைகளுக்கு பெரிய பெரிய வியாதி நினைச்சுக்கிட்டு செலவு பண்ணாதீங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா புளிப்பு, நல்ல எலுமிச்சம்பழம் சாப்பிட்றது, சுக்கு காப்பி குடிக்கிறது, வெந்தயம் சாப்பிட்றது, மிளகு சாப்பிட்றது, இது மாதிரி நம்ம கிராமத்து வகையில் சாப்பிட்றத கொண்டு போகணும். ஸ்ட்ரீட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்க கடகராசிக்காரர்கள். அதாவது எண்ணெய் பார்த்து சாப்பிடுங்க, எண்ணெயை பார்த்து இல்லை, எண்ணெய் பார்த்து, நல்ல எண்ணெய். ஃபுட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. தேக ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். சில பேர் பெண்களுக்கு தலை சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் ஏற்படும். தலை பொடுகு, தலைமுடி உதிர்தல், இதெல்லாம் ஏற்படும். சூடு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம். இதுல என்னன்னா இந்த தேகத்துல ப்ராப்ளம் ஏற்படும், கோபம் வந்துடும். அதனால நம்மள சில பேரை பகைச்சிக்க வேண்டிய கட்டாயம் கடகத்துக்கு வரும். அதனால ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களோட வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், அப்பா அம்மாவாக இருக்கட்டும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், தயவு செய்து விரோதப்படுத்திக்காதீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு வரும்பொழுது நீங்கள் பேசுறது தான் கரெக்டுன்னு நீங்கள் வாதத்தை முன்மொழிவீங்க. கேது 2க்கு வந்தாலே ஞானத்தை கொடுப்பார். உங்க வாத திறமையை காட்டுவார். இந்த இடத்துல எப்படியாவது நான் ஒரு விஷயத்தை வாதம் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அது வாதம் பண்ணீங்கன்னா அந்த விவாதத்தில் போய் முடியும். விவாதம் விவாகரத்தில் போய் முடியும். கல்யாணம் பண்ணாதான் விவாகரத்து இல்லை, புரியுதுங்களா? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் வெளியில போயிடும். வாதத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் கடகராசி நேயர்களே. இந்த கேது உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு வருதுனால் யாருக்கிட்டையும் வாதம் பண்ணாதீங்க. நாசுக்கா உங்களுக்கு என்ன தேவையோ அதை உணர்த்துங்க. ஆனா சட்டம் பேசுறது, ரூல்ஸ் பேசுறது, இந்த இடத்துல நான் நிரூபிச்சு ஆகணும், நான் யாருன்னு காட்டுறது, இதையெல்லாம் இந்த 18 மாசம் லாக் போட்டு வைங்க. உங்களுக்கு சனி சப்போர்ட் பண்றார், ராகு கேது சப்போர்ட் பண்ணாம உங்களுக்கு பின்னிருந்து இயக்க போறார். நீங்க உங்க செயலில் மாற்றத்தை கொடுத்தால் உங்கள் சவால்களை நீங்கள் சந்திக்க முடியும், சவால்களை சமாளிக்க முடியும். உங்களுக்கு கட்டங்கள் கொஞ்சம் செட் ஆகல, ஆனா மைண்டை கரெக்டா செட் பண்ணீங்கன்னா எப்பேற்பட்ட இடத்துக்கும் நீங்க போக முடியும். வாழ்த்துக்கள் கடகராசி நேர்களே. இந்த கடகராசிக்காரர்கள் துர்கா பரமேஸ்வரியையும் விநாயக பெருமானையும் தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க. யாருக்கிட்டையும் விவாதத்தை தவிர்த்துக்குங்க. உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கூடுதல் கவனத்தை ஏற்படுத்திக்குங்க. 18 மாசம் நீங்க எப்படி தெரியுமா இருக்கணும்? அடிக்கடி பியூட்டி பார்லர் போகணும். இப்போ பாசிட்டிவாக சொல்கிறேன் பாருங்க, இது எல்லாத்தையும் அப்படியே மாத்திரம் பாருங்க. பியூட்டி பார்லர் போகணும், உங்களை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பார்த்துக்கணும், ஜிம்முக்கு போகணும், புரியுதுங்களா? என்ஜாய் பண்ணணும், என்ன கிடைக்குதோ அதை வச்சு என்ஜாய் பண்ணணும். அவ்வளவு தாங்க. பேசுடா யாராவது ஒன்று உங்களை வந்து கருத்து சொல்லுவான், அடிக்கடி வந்து சொல்றவனெல்லாம் கேட்டுக்கணும், அவ்வளவுதான். வாதம் வேண்டாம். ஓகே, வாழ்த்துக்கள் கடகராசி நேயர்களே, நல்லதே நடக்கும்.